ஆர்சிபி எம்ஐ ரசிகர்களுக்குலாம் செம்மக்கோ நம்ம மேலே என்ன கலர் கண்ணாடியில் எப்போ பார்த்து சிஎஸ்கேக்கு மட்டுமே 6-7 வீடியோ போடுறீங்க, எம்ஐ ஆர்சிபிக்குலாம் 1-2 வீடியோ போடுறீங்க அப்படின்னு அந்த கேள்விக்கும் கோவத்துக்கும் ஒரு பதில் நம்மளுடைய புது சேனல் இங்கிலீஷில் இனிமேல் நம்ம கிரிக்கெட் வீடியோஸ் போட போகிறோம். அந்த ரெண்டாவது சேனல் இந்த சேனல் ரெண்டுமே நடக்க போகுது. கிரிக் ஷேக் அப்படின்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதில் இனிமேல் எல்லா டீம்ஸை பற்றியும் முக்கியமாக ஆர்சிபி எம்ஐ பற்றிய வீடியோக்கள் அதிகமாக வரப்போகுது. சப்ஸ்கிரைப் டு கிரிக் ஷேக். மும்பை இந்தியன்ஸ் ரைட் ஆன் டாப். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பேக் டு பேக் 6 வெற்றி, 1 இல்லை 2 இல்லை 6 வெற்றி பார்த்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண டீமாலேயோ இல்லை ஒரு டீம் எஃபர்ட் இல்லாமையோ பண்ணிட முடியாது. நிறைய மேட்சஸ் நம்ம பார்க்குறோம் இந்த ஐபிஎல்ல. டீம் எஃபர்ட்னால அந்த டீம் எப்படி மேலே ஏறி வருதுன்னு அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மும்பை இந்தியன்ஸுடைய இந்த ஒரு வெற்றிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து ஒரு 6 வெற்றியை பார்க்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸு எல்லா டீமையுமே அப்படியே கண்ணை தொடச்சி எட்டக்கட்டிக்க அப்படின்னு அவங்களே ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்திடுறாங்க. ஸோ இதுக்கு காரணங்கள் என்ன ரகசியத்தை முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ் கையாண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படிஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய டீம், 5 தடவை கப் அடித்தவங்க, இது எல்லாருக்குமே தெரியும். இதை எத்தனை நாளுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சிஎஸ்கேவையோ மும்பையோ கலாய்ச்சாலும் கூட நிஜமான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 5 முறை கப் அடித்த பர்ஃபார்மன்ஸை இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் காட்டியிருக்கிறாங்க. அதுவும் அதுக்கான மெயின் காரணம் என்ன, சிஎஸ்கே பண்ண முடியாத இவங்க ஏன் பண்ண முடியுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸ்டார்டிங் இவங்க கூட தான் அந்த தோல்வியெல்லாம் பார்த்தாங்க, அந்த சிஎஸ்கே கிட்டே தோற்று போனாங்க. ஆனால் இவங்களால எப்படிங்க கம்பேக் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா அவங்களுடைய அந்த கோர் டீம் ரிட்டன்ஷனை சரியாக அவங்க ஆக்ஷனில் பண்ணது தான் நம்பர் 1 விஷயம். ஸோ ஒரு ரோஹித் சர்மாவோ ஹார்திக் பாண்டியாவோ அவங்களுடைய திலக் வர்மாவோ இல்லை நம்ம சூரியகுமார் யாதவோ இந்த 4 பேட்ஸ்மேனை நம்பி அவங்க வச்சிருக்கிறது, ஹார்திக் பாண்டியா போன்ற ஒரு கேப்டனை பேக் பண்ணதுன்னு சொல்லி எல்லா விஷயங்கள்லையுமே அவங்களுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆனது தான் முதல் விஷயம். இந்த ஆக்ஷனில் இவங்க நம்பி வச்ச அந்த பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிருந்தாங்கன்னா சிஎஸ்கேக்கு நடந்த அதே நிலைமை கூட இவங்களுக்கு நடந்துருந்துருக்கலாம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம், இவங்க ஆக்ஷனில் யாரை நம்பி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு இப்போ கரண்ட்டில் ஆடிட்டு இருக்கிற பிளேயர்ஸ். அது போன்ற வீரர்களை நீங்கள் எங்களுடைய டாப் 5-6 பிளேயர்ஸ் இவங்க தான்ப்பா அப்படின்னு நீங்கள் நம்பி ரீட்டைன் பண்ணும்போது இவங்க நேஷனல் லெவலில் ஒரு டீமுக்கு ஆடிட்டுருக்காங்க. அது இந்தியாவோ ஆஸ்திரேலியாவோ எந்த கண்ட்ரியோ, அதுவும் டாப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்தியா வேர்ல்டு லெவலில். இப்போ அப்படிப்பட்ட ஒரு டீமில் இந்தியன் பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய வீரர்களாகிய பும்ரா, ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், கேப்டன் ரோஹித் சர்மா, இது போன்ற ஜாம்பவான்களை இந்த டீம் வச்சிருக்கு. அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய காரணம். பிகாஸ் நீங்கள் ரீட்டைன் பண்ணலாம் அவங்களுடைய டீமை, பட் அந்த ரீட்டைன் பண்ணுற பிளேஸ் விளாடணும்னா அவங்க ஃபார்மில் இருக்கணும். ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா எது போன்ற வீரர்கள் ஃபார்மில் இல்லைனாலும் கூட திரும்ப கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும். அதுதான் இவங்களுடைய மேஜர் ஸ்ட்ரென்த். ஸோ இதில் பும்ரான்ற ஒரு பவுலர் உள்ளார், அவரை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. அண்டர் 7 எக்கானமி வச்சிருக்காரு. இதுதான் நம்ம 3வது விஷயமா பார்க்குறோம். இவங்களுடைய மெயின் சீக்ரெட் என்ன அப்படின்னா இவங்க பவுலர்ஸ் எல்லாருமே இந்த தடவை கிளிக் ஆகிருக்காங்க. இவங்களுடைய செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாருன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் டைம் தரேன், யோசிங்க, பார்க்காம சொல்லுங்க யாராவது. ஹார்திக் பாண்டியா தான் இவங்களுடைய இந்த சீசனுக்கான ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஆப்வியஸாக ட்ரெண்ட் போல்ட் இருக்கார். இந்த சீசன் மிகப்பெரிய கம்பேக். ட்ரெண்ட் போல்ட் கம்மிங் டு எம்ஐ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலரு, அழகாக சுற்றி விடுறாரு. இந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது தீபக் சஹர் நல்லா விளாட்றாரு. ஆனால் ட்ரெண்ட் போல்ட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் பெருசாக இல்லாத போதும் கூட சூப்பராக விளையாடிருக்காரு. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் பொசிஷனில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸில் ஹார்திக் பாண்டியா இருக்கிறார். ஸோ அவருடைய பவுலிங் எவ்வளோ சீரியஸாக அவர் எடுத்திருக்காரு, ஸ்டெப் அப் பண்ணி ஒரு கேப்டனாக அவர் எந்தெந்த ஹார்ட் பொசிஷன்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காரு, அங்கே விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணியிருக்காருன்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். பும்ரா இருக்கிறார். ஸோ இந்த பவுலர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த சீசனில் பண்ணிக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 10க்கு மேலே இவங்களுடைய மெயின் பவுலர்ஸ் யாருமே எக்கானமி வச்சுக்கல. இவர் அண்டர் 7, நான் பும்ரா சொன்னது ஏற்கனவே. மற்றவங்க பார்த்தீங்கன்னா 8, 8.5 அந்த 9க்கு கீழே இருக்கிறாங்க. இவங்களுடைய பவுலர்ஸ் லிஸ்ட்லேயே இந்த சீசனில் போட்டவங்களையே 10க்கு மேலே போனதெல்லாம் யாருன்னா அஸ்வினி குமார், இது போன்ற சில வீரர்கள். இவர் இப்போ இந்த பிரமர் தேசாவா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி சில வீரர்கள் தான் 10க்கு மேலே போதுறாங்க. அவங்களாம் கன்சிஸ்டண்ட்டாக இவங்களுடைய பிளேயிங் லெவலில் இருக்கிற பிளேயர்ஸ் கிடையாது. இருக்கிற யாருமே இந்த ஒரு 7-8 மேட்சா 10 மேட்சா விளையாடின வீரர்கள் யாருமே 9க்கு மேலேயே ரன் ரேட்டை கொடுக்கல.
அப்படி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த எக்கனாமிக்கல் பவுலிங்கையும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஆஃப் போல்ட் அண்ட் ஹார்திக் பாண்டியாவை காட்டுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த சீசன் அவங்கள இப்படி டாப்பில் கம்பேக் கொடுக்க வச்சிருக்கு. சொல்லவே வேணாம், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா போன்ற 3 பேர் கிளிக் ஆகிறாங்க. அதுக்கு கூட சேர்ந்து குவிண்டன் டிகாக்கை ரீப்ளேஸ் பண்ண உள்ள வந்த ரயன் ரிகல்டனும் போட்டு அடி அடிக்கிறாருன்னா இதை விட வேற என்ன வேணும் இந்த டீமுக்கு? ஸோ மும்பை இந்தியன்ஸ் ரைட் ஆன் ட்ராக் போயிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வெற்றியை பார்த்து எல்லா டீமையும் டாப்பிள் பண்ணி மேலே அடிச்சு வந்துட்டு இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் ஆரஞ்சு கேப்லையும் சூரியகுமார் யாதவ் அப்படி உள்ளே போயிட்டு லைட்டாக ஆரஞ்சு கேப்பை கொஞ்ச நேரம் மாட்டிட்டு திரும்ப வெளியே வந்தார். குஜராத் டைட்டன்ஸோடைய இந்த மேட்ச் முடிவில் இன்னைக்கு வந்து சாய் சுதர்ஷன் மேலே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இவர் சூரியகுமார் யாதவ் அங்கேருந்து இந்த ஆரஞ்சு கேப் லிஸ்ட்லையும் மேலே எகிரி வந்திருக்கிறார். பர்பிள் கேப் லிஸ்ட்லையும் அவங்களுடைய ட்ரெண்ட் போட்டு டாப்பில் எகிரி வந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே தான் சேர்ந்து இவங்களை இப்படி கொண்டு வந்துருக்கு. ஸோ இட்ஸ் எ டீம் எஃபர்ட். ஸோ இது சாதாரண ஒரு டீமால் முடியுமா அப்படின்னா டீமாக ஒர்க் பண்ணி பழகின ஒருத்தங்கனால தான் நீ அது ஓகேன்னு அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பேசாமே வேலை பாட்டு ஆட்டோ பைலட் மோடில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆட்டோமேட்டட் ஏஐ மாதிரி விளையாடிட்டு இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸோடைய இந்த ஏஐ பேட்டிங், ஏஐ பவுலிங், இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய். கிரிக் ஷேக் கலர் கண்ணாடி கிரிக்கெட்ஸ் இங்கிலீஷ் கிரிக்கெட் சேனல். சப்ஸ்கிரைப் நவ்.